வணக்கம். இன்னைக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்ல என்ன பார்க்க போறோம்? இதுல ஓவர்வியூவா பார்த்தோம்னா, நமக்கு இப்போ பட்ஜெட் தொடர் போயிட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாட்டிலேயே சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தின இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் திரௌபதி முர்மு அவர்கள் நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் 11 ஆண்டுகள் ஆயிருக்கு. ஏன்னா அவங்க தானே முன்னுரை கொடுப்பாங்க. ஸோ அதனால என்னென்னலாம் 11 ஆண்டுகளில் வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டும் இருக்கு. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னவோ அதான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா துணை முதல்வர் இறந்து போயிருக்காங்க. ஸோ அது என்ன ஹெலிகாப்டர், எந்த ரக ஹெலிகாப்டர், அது எக்ஸாம்ல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. எந்த இடத்துல, அந்த இடத்த நம்ம பார்த்துக்கணும். எத்தனை முறை இவர் துணை முதல்வராக இருந்தார், ஏன்னா டிஎன்பிசியில கேட்கலனாலும் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி போன்ற கொஸ்டின்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் பொருளாதாரம், அதுக்கப்புறம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று இறந்த அஜித் பவார் மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இது ஒரு ஆக்சிடென்ட். இவங்களோட சேர்ந்து 5 பேர், 2 பேர் பைலட்டு, ஒரு துணை பைலட்டு, அதுக்கப்புறம் ஒரு பணி பெண், அதுக்கப்புறம் இவங்களோட செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஒருத்தவங்க. ஆக மொத்தம் 5 பேர் இறந்திருக்காங்க அஜித் பவாரோட சேர்த்து. ஓகேவா? ஸோ எப்ப இறந்திருக்க இடத்த பாத்தீங்கன்னா, லியர் ஜெட், அந்த விமானத்தோட பேர் வந்து லியர் ஜெட். ஸோ அதையும் பார்த்துக்குங்க, ஏன்னா இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லியர் ஜெட் 46 ஜெட்டுன்னு வச்சுங்க. லியர் ஜெட்டு எந்த இடத்துல அவரு தொகுதி பார்த்தீங்கன்னா, பாராமதி, பூனேக்கு பக்கத்துல இருக்கிற பாராமதியில் தரையிறங்கும் போது, பாராமதி அவங்க எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி தான். ஸோ அஜித் பவார் எந்த கட்சியை சேர்ந்தவர்? அதுக்கப்புறம் அஜித் பவாருக்கும் மாநிலங்கள் உறுப்பினர் கிட்டத்தட்ட அவரு எத்தனை முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரா ஆளுநர் ஆச்சாரிய தேவ் கிட்டத்தட்ட 6 முறை துணை முதல்வராக இருந்திருக்காங்க. ஓகே, துணை முதல்வரா அஜித் பவார் மகாராஷ்டிரால இருந்திருக்காங்க. ஸோ எத்தனை தடவை அவங்க எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8 முறை கிட்டத்தட்ட எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காங்க. இதுதான். ஸோ வேற ஒன்றும் இதுல இல்லை. டைம் கேட்கலாம். 8:50 மணி அளவில் இறந்து போயிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான். இதுல வேற ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் நியூஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்லை. ஸோ வாங்க அடுத்தது போவோம். ஸோ முக உரை கொடுப்பாங்க எப்பொழுதுமே பிரசிடென்ட் மொதல் கூட்டத்தொடரில். ஸோ குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருச்சு February 1. ஓகே, இதுல 11 வருஷம் என்னென்னலாம் நம்ம அடைஞ்சிருக்கோம் அதை நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம். ஊழலற்ற அரசு நிர்வாகம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எதுல அப்படின்னா, இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்த 25 வருஷம் ஆண்டு நிறைவு அடைஞ்சிட்டு, 25 வருஷம் ஆண்டு நிறைவு அடைஞ்சிட்டு. ஸோ இதுல வெற்றிகள், பெருமை மிகு சாதனைகள், மிகச்சிறந்த அனுபவங்கள் 11 ஆண்டுகள்ல நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்னா, இந்த 11 ஆண்டுகள்ல ஸோ அனைவருக்கும், பெண்களுக்கு பெண் சுய உதவி குழுக்கள் மூலயமா எல்லாருக்கும் பணம் போறது. ஸோ பெண்களே அந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ற மாதிரி, ஸோ ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற மாதிரி பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வச்சு அவங்கள பினான்சியல் இன்க்ளூஷன் பண்ண வச்சது. அது மட்டும் இல்லாம பெட்டி பஜாவோ பெட்டி பதாவோங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் மூலியமாக பெண்களோட படிப்புக்கு, பெண் சிறுமிகளுக்கு படிப்பை உறுதி செய்யறது. அதுக்கப்புறம் சாலைகளை நல்லா அமைக்கிறது. ஸோ அகில உலக அளவுல இந்தியாவோட பெருமையை முன்னேற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 11 வருஷ ஆண்டு காலத்துல ஏகப்பட்ட சாதனைகளை நம்ம பண்ணியிருக்கோம். அது சந்திரயான் 1 இருக்கலாம், சந்திரயான் 2 இருக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் சூரியனுக்கு டிராவல் பண்ண போறதுக்காக மங்கள்யானா இருக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்ல, அப்புறம் என்விரான்மெண்டலை பாதுகாக்கிறதுல, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல, எக்கனாமிக்ஸ்னா ஃபினான்ஸ்ல நம்ம குரோத் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தோம்னா உலக அளவுல எதனால அப்படின்னா, இப்போ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இப்போ போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால நமக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறப்போ நன்மையே. ஏன்னா உலகத்துல பல இடங்கள்ல போர் நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கு போர் நடந்துட்டு இருக்கு? ஜப்பான், சைனா, தைவானுக்காக போராடுறாங்க. அது மட்டும் இல்லாம நார்த் கொரியா, சவுத் கொரியா 2 பேரும் குண்டு மழையில பொழிஞ்சு அதுல வேற போராடுறாங்க. பாகிஸ்தான், இந்தியா பிரச்சனை ஆகுது. ரஷ்யாவும் போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேலு, ஈராக் நடக்குது. அப்புறம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் நடக்குது. அமெரிக்காவுக்கும் டென்மார்க் நடக்குது. டென்மார்க் மீன்ஸ் கிரீன்லாண்டுங்கிறனால கிரீன்லாண்டு யாரோடனா டென்மார்க்கோடது. ஸோ இப்படி இங்க ஒழுங்கற்ற ஒரு போர் சூழல் நடக்கிற தருவாயில அமெரிக்கா என்ன பண்ணுது? எல்லா நாட்டுக்கும் வரி சுமையை அதிகப்படுத்துறாங்க.
இப்போ நேட்டோவில் இருக்கிற யூரோப்பியன் நேஷனுக்கு வரியை 25%, 15% 10% ஏற்றி 25% ஏற்றிட்டாங்க. அதே மாதிரி சைனாவுக்கு கிட்டத்தட்ட 100%க்கு மேலே ஏற்றிட்டாங்க. நம்ம இந்தியாவுக்கு 50%க்கு மேலே வரியை ஏற்றிட்டாங்க. எதனால அப்படின்னா நம்ம ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெயை பெறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால 93%க்கு மேலே வணிக பொருள்களுக்கு ட்ரேட், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி வரியே கிடையாது. யூரோப்பியன் யூனியன்ல மொத்தம் 27 நாடுகள் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ இது இந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலை நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் தான் இந்த இதுல பேசியிருக்காங்க. ஓகே, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல போக்குவரத்துல என்னென்னலாம் இது நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல எக்ஸ்பிரஸ் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் விட்டது, அப்புறம் பெரிய பெரிய ஊர்களுக்கெல்லாம் வந்து ரயில் கனெக்டிவிட்டியை கொடுத்தது, ரோடுகளை தரமான ரோடுகளை போட்டது. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல நம்ம ஸ்திரத்தன்மையை நம்ம காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மூலயமா நம்மளோட படை வலிமை, ஏர்ஃபோர்ஸ், நேவி அண்டு ஆர்மி எந்த அளவுக்கு நம்ம படைபலத்தோட இருக்கோம், நம்மள்ட்ட ஏவுகணை எப்படி இருக்கு, பேலஸ்டிக் மிசைல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் மேம்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறது. ஸோ ஏகப்பட்ட விஷயங்களை இந்த 11 வருஷத்துல வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாம்பன் பாலத்தை கட்டினது, பிஆர்ஓ அதாவது பார்டர் ரோடு போட்டது. ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுதான் இதுல. ஓகே, ஸோ அப்புறம் தமிழகத்துல உழவர் உற்பத்தியாளர் அமைப்பு, அதோட அமைப்பு பேர் என்ன அப்படின்னா FPO, ஃபார்மர் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன். FPO தமிழகத்தில் வாழை, மஞ்சள், தென்னை உள்ளிட்ட உழவர் உற்பத்தியாளர் அமைப்பு பண்ணது. அதுக்கப்புறம் சிவராஜ் சிங் சௌஹான் பார்த்துட்டு எதுக்கெல்லாம் அப்படின்னா ஈரோட்டில் இந்த இது அமைக்கிறத பற்றி பேசியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ மக்களை தேடி மருத்துவ திட்டம் பணி, மக்களை தேடி மருத்துவம் நேற்று வந்து ஆஷா இது பார்த்தோம். இன்னைக்கு மக்களை தேடி மருத்துவ திட்ட பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? ஸோ இந்த மக்களை தேடி மருத்துவம் MTMன்னு சொல்லுவாங்க. MTM இது 2021 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மக்களை தேடி மருத்துவம் என்னன்னா ஒரு பேசிக் சுகரு, பிபி இதெல்லாம் வந்து வீட்லேயே போய் இல்லம் தேடி மருத்துவம் அப்படிங்கிறதான் இது. இந்த மக்களை தேடி இல்லம் தேடி கல்விங்கிற மாதிரி மக்களை தேடி மருத்துவம் வீட்டுக்கு போயிட்டு சுகர் மாத்திரை கொடுக்கறது, பிபி செக் பண்றது, பேசிக்கான என்னென்ன ஒரு பிளட் ப்ரெஷர் பார்க்கறது. ஸோ இதே மாதிரி இந்த சிகிச்சைக்காக கான்ட்ராக்ட் மூலயமா ஆட்களை சேர்த்து அவங்களுக்கு சேலரி கொடுக்குறதா. அவங்களுக்கு 5500 சேலரி பத்தல, 15000 சேலரி உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ 2 மணி நேரம் தான் வேலை அப்படின்னாங்க, இது 8 மணி நேரம் வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம். அவ்வளவுதான் இது. நம்ம இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியது மக்களை தேடி மருத்துவம் எந்த காலங்கள்ல அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, அது மட்டும் தான் பார்க்கணும். தகரும் தடைகள் என்ன அப்படின்னா, தகரும் தடைகள்ங்கிறது இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலயமா என்னென்ன நடந்திருக்கு அதோட ஹிஸ்டரி ஒன்று இருக்கு. 2007 இதை முதல்ல UPA கவர்மெண்ட் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடத்தும் போது காங்கிரஸ் ஆட்சியில் இது நடந்தது. 2008 உலகத்துல எக்கனாமிக் ரெசெஷன் நடந்தது. அதனால அந்த இது சரியா வரல. அப்புறம் 2013 நடத்துறாங்க, அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியிலே முடிஞ்சுது. 2022 நடந்துச்சு, அதுவும் தோல்வியில முடிஞ்சு இப்போ 2026 அதை சக்சஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் யூரோப்பியனுக்கும் நமக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 19 வருஷம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனா இது மிகப்பெரிய முக்கியம், இந்த டயத்துல இது பெரிய முக்கியம். ஓகேவா? ஏன்னா வேர்ல்டுல வார்ஸ் போயிட்டு இருக்கு, அதனால இன்ஃபிளேஷன்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு, விலைவாசிகள் கூடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு நிலையற்ற தன்மை, எல்லாத்தையும் ஒரு பதற்ற சூழல் நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஜியோ பாலிடிக்ஸ்னால ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏகப்பட்ட ஏசியன் கண்ட்ரில போட்டிருக்கோம். நேத்தியே நம்ம பேப்பர்ல பார்த்துருப்போம். என்னன்னா புர்னே, மலேசியா, அப்புறம் வந்து சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அதே மாதிரி இவங்களுக்கும் நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இப்போ சைன் பண்ணியிருக்கோம். ஆனா இது நிறைவு கிடையாது. எப்ப அந்த 27 நாடுகள் யூரோப்பியன் யூனியன் போறாங்களோ அங்க போயிட்டு அந்த அசம்பிளில பேசி முடிவெடுத்து சைன் பண்ணா மட்டும் தான் இது சாத்தியம். ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால கிட்டத்தட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19 நாடுகளும் இது போன்ற ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்குது இதுக்கு முன்னாடி. ஸோ 2007 நடந்தது, 2008, 2013, 2022. இதுவரைக்கும் இந்தியாவுக்கு ஐரோப்பிய ஒன்றத்துக்கும் இடையான கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் முற்றிலும் அகன்று விட்டதால் இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ எதனால அப்படின்னா, சீனாவை மட்டுமே நம்ம
பொருளாதார நிலைக்குலையால் பாதுகாத்து கொள்ள வேண்டியிருக்கு. ஓகேவா? அதனாலதான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ரொம்ப முக்கியன்றோம். ஸோ இது வரைக்கும் $200 பில்லியன் இந்தியாவோ மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியா இருக்கிறது ஐரோப்பிய நாடு. இதுக்கப்புறம் மேலு அது 17% தான். அதுக்கப்புறம் 50 பில்லியன் அளவுக்கு உயர்ந்து 2031க்குள்ள நம்ம இன்னும் அதிகமான ட்ரேட் பண்ணுவோம் 50% அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ தடையற்ற வர்த்தக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் 90% பொருள்களுக்கு நாம இறக்குமதி வரி விலக்கு, 93% பொருளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் வரி விலக்கு அளிக்க ஒப்புக்கொண்டு இருக்கிறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு. அதே மாதிரி 27 உறுப்பு நாடுகளும் இதுல சைன் போட்டா மட்டும்தான் நம்ம இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நினைச்சு சந்தோஷப்பட முடியும். ஸோ அவ்வளவுதான் இதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்ன, இந்த இதுல என்னன்னா ஆள்வதில் இல்லை தலைமை அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச சட்டங்களுடன் நமது மனசாட்சியும் சிந்தனையும் தான் அதிகாரத்தை தீர்மானிக்குது. அதாவது 19ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுல நம்ம ஆளும் வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு பவரை எப்படி பண்ணணும், மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கறது மூலியமா நம்ம பவரை காமிக்கணும். அதனால அவங்கள சுரண்டக்கூடாது. இந்த பணத்தின் விஷயத்துல இப்ப வெனிசுலால பண்ண மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா இந்த இதுல பண்ணாங்க. ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல அவ்வளோ இது இல்லை. ஆரோக்கியம் அந்தஸ்தல்ல அடிப்படை இந்த கட்டுரையில என்ன சொன்னாங்க பேசிக்கா சொல்லிடுறோம். இப்போ நம்ம கௌரவமா சாப்பாடு உணவுகளை ஆரோக்கியத்தின் வழியில உணவை உண்ணாம இப்ப தெற்கு இந்தியால என்ன நடக்குது அப்படின்னா, ஒருத்தவங்க பீஸா திங்கிறாங்க, பர்கர் திங்கிறாங்க, வெளியில போய் சாட் ஐட்டம் சாப்பிட்றாங்க. அப்படிங்கிறதுனால அவங்கள உயர்வான மனிதர்கள்னும், ஒருத்தவங்க உடம்புக்கு நல்லதான இடியாப்பம், இட்லி, அதுக்கப்புறம் சிறுதானிய உணவுகள், ஸோ இத மாதிரி உணவுகளை சாப்பிட்றதுனால, அதாவது சைவத்தை சாப்பிட்றதுனால நம்ம தாழ்ந்த மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜி ஓரியன்டா ஒரு ஏற்றத்தாழ்வு வந்திருக்கு. அதான் இதுல சொல்றாங்க. ஸோ உணவுல நம்ம ஆரோக்கியத்தை தான் பார்க்கணுமே தவிர இதுல நம்ம பொருளாதாரத்தை பார்க்கக்கூடாது. இந்த உணவை சாப்பிடணும். இப்ப நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன சாப்பிடுவோம், சுட வச்சு கஞ்சி தான் குடிப்போம். ஸோ அப்போ நம்மள்ட்ட பணம் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம பிரியாணி திங்க முடியாது. அதே மாதிரிதான். ஸோ உடம்புல ஆரோக்கியத்தை பாருங்க சாப்பாட்டுல, அதுல இதுல ஸ்டேட்டஸை கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் இந்த கட்டுரை. இது வரைக்கும் எந்தெந்த தலைவர்கள்லாம் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யார் யாருன்னு அதையும் பார்த்துருவோம். 1996ல 1966ல இந்திய விஞ்ஞானி ஹோமி பாபா 1966ஆம் ஆண்டு சர்வதேச மாநாட்டில் பங்கேற்க போறப்போ அவரு இறந்திருக்கிறாரு. மவுண்ட் பிலாக் பகுதியில் விமானம் வெடித்து சிதறி விபத்துக்குள்ளானதான் ஹோமி பாபா. அப்புறம் 1980ல முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் இளைய மகனும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான சஞ்சய் காந்தி 1980 ஜூன் 23ல ஹெலிகாப்டர்ல இருந்தபோது இறந்தாரு. அப்புறம் 2001ல காங்கிரஸ் மூத்த தலைவரும் விமான போக்குவரத்துறை அமைச்சருமாக இருந்த மாதவராவ் சிந்தியா அவரு இறந்திருக்கிறாரு. ஓகேவா, மாதவராவ் சிந்தியா 2001ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்துல இறந்திருக்காங்க. ஸோ 2002 மக்களவை தலைவரும் தெலுங்கு தேச கட்சியின் மூத்த தலைவருமாக இருந்த ஜிஎம்சி பாலயோகி, ஸோ அவர் இறந்திருக்கிறாரு 2002ல. 2004ல மேகாலயா கிராமப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கிப்ரியான் சங்மா அவர் இறந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2005ல பிரபல தொழிலதிபரும் ஹரியானா மாநில அமைச்சருமாக இருந்த ஓம் பிரகாஷ் ஜிண்டால் 2005ல இறந்திருக்காரு. ஸோ ஒருங்கிணைந்த ஆந்திரத்தின் முதல்வராக இருந்த ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி 2009ல ஹெலிகாப்டர் விபத்துல தான் இறந்திருக்காங்க. அப்புறம் 2011ல அருணாச்சல பிரதேச முதல்வராக இருந்த தேர்ஜு காண்டு 2011 ஏப்ரல் 30ல அவங்களும் இறந்திருக்காங்க ஹெலிகாப்டர்ல தான். அப்போ 2021ல முப்படைகளின் முதன்மை தளபதியாக இருந்த ஜெனரல் பிபின் ராவத் தமிழகத்துல, அதுவும் வெஸ்டர்ன் கேட்ஸ்ல ஒரு பிளைன் கிராஷ்ல ஊட்டி பகுதியில் இறந்துருந்தாங்க. ஓகேவா, டிசம்பர் 8. அப்புறம் 2025 இப்போதான், இப்போ குஜராத்ல இருந்து லண்டன் நோக்கி கடந்த 2025ஆம் ஆண்டு யாருன்னா அங்க உள்ள முதல்வர் விஜய் ரூபானி அவர்கள் இறந்திருக்காங்க. ஸோ இப்போ அஜித் பவார் அவர் இறந்திருக்கிறாரு மகாராஷ்டிரா. ஸோ இது நெதர்லாந்தில் நடக்கிற டாடா ஸ்டீல் செஸ்ல பிரக்யானந்தா வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ யார் த்ரோ அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. முகேஷ் இல்லை குகேஷ். ஸோ வேற ஒன்றும் நியூஸ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்திய தொழில்துறை எந்த அளவுக்கு இருக்கு எக்கனாமிக்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இதை மட்டும் பார்ப்போம். ஓகே, டீட்டெயிலாக பார்ப்போம். என்னன்னா 2 ஆண்டுகளின் பதிவான இந்த சிஸ்டம் படி பதிவான வளர்ச்சியாக கருதப்படுறது எது அப்படின்னா உற்பத்தி, சுரங்கம், மின்சாரம் 3 முக்கிய துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டிருக்கு. ஸோ தேசிய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்ட 2024 புள்ளி விவரங்கள் படி 37% இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
இந்த வருஷம் 8.5% வளர்ச்சி கண்டிருக்கு. எதுல? உற்பத்தியில. உற்பத்தி துறையை முந்தைய ஆண்டை விட 8.1%. அப்புறம் முன்னிலை வைக்கும் தொழில்கள்லாம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உற்பத்தி துறை அதிகபட்சமாக கணினி மின்னணு சாதனங்கள் உற்பத்தி பண்றதுல 34.4%, கார் உள்ளிட்ட உற்பத்தியில 33.5%, உபகரணங்கள் அதோட உதிரி பாகங்கள் தயாரிக்கல 25.1%. இந்த வாட்டி இந்த 2 ஆண்டுகளின் சாதனை வளர்ச்சி இல்லாத வளர்ச்சி இந்த வாட்டி உற்பத்தி துறையில ப்ரொடக்ஷன்ல நம்ம இந்த சாதனை பற்றியிருக்கோம். மொத்தமா எவ்வளவுன்னா 8.1%. இது தெரிஞ்சுங்க. அப்புறம் பயன்பாட்டு அடிப்படையில் அப்படின்னா நம்ம ரோடை பயன்படுத்துவோம், பாலத்தை பயன்படுத்துவோம், சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, உள்கட்டமைப்பு மற்றும் கட்டுமான பொருட்கள்ல 12.1% வளர்ச்சியை இந்த வருஷம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ 8.1% ப்ரொடக்ஷன்ல, ஸோ 12.1% எதுனா சேவையை நம்ம அனுபவிக்கிறதுல. ஓகேவா? இது பசுமை பயண திட்டம் எந்த இது வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நிதி நிறுவனம். ஸோ இதையும் பார்த்துக்குங்க. அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஸோ இன்னைக்கு உண்டான பேப்பர்ஸ் ரீடிங்ல இவ்வளோதான். ஸோ டெய்லியுமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரியே நம்ம பார்த்துருவோம். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.